வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் சூப்பர் பக் எனப்படும் ஏஎம்ஆர் நோய் கிருமிகளால் 80,000க்கும் மேற்பட்ட மலேசியர்கள் உயிரிழப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் தெரிவித்துள்ளார். இந்த கணிப்பை உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், இந்த மிரட்டலை எதிர்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டியது இன்றியமையாதது என்று வலியுறுத்தியுள்ளார். உலக சுகாதார நிறுவனத்தின் இந்த கணிப்பு ஆசியான் நாடுகள் உட்பட மேற்கு பசிபிக் வட்டார நாடுகளை மையப்படுத்தியுள்ளது. உதாரணமாக 3,30,00,000 மக்கள் தொகையை கொண்ட மலேசியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் ஏஎம்ஆர் தொற்றினால் 87,000 பேர் மரணமடைவார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி தெரிவித்துள்ளார். அதே காலகட்டத்தில் 9,80,00,000 மக்கள் தொகையை கொண்ட வியட்நாமில் 2,96,581 பேர் உயிரிழப்பார்கள் என்றும் கணிக்கப்பட்டுள்ளதாக புத்ராஜயாவில் நேற்று ஏஎம்ஆர் விழிப்புணர்வு வாரத்தை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை குறிப்பிட்டார். மேற்கு பசிபிக் வட்டாரத்தை பொறுத்தமட்டில் அத்தொற்றினால் 52 லட்சம் பேர் மரணமடைவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். அந்நோய் தொற்று மரணத்தை மட்டும் ஏற்படுத்தாது என்றும், மாறாக நாட்டின் கால்நடைகளுக்கும் பொருளாதாரத்திற்கும் பெரும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். அந்நோய் பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவதன் மூலம் அதன் தாக்கத்தை குறைக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது நாட்டை சூழ்ந்திருக்கும் வடகிழக்கு பருவமழையினால் இதுவரை நிகழ்ந்திராத மற்றும் மிகப்பெரிய மோசமான வெள்ளம் நாட்டில் ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்பு இலாகா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த மோசமான வடகிழக்கு பருவமழையை எதிர்கொண்டு சமாளிப்பதற்கான முன் ஏற்பாடாக தமது தரப்பு மிகவும் ஆக்கப்பூர்வமான ஆபத்து அவசர நடவடிக்கை திட்டத்தை வரைந்திருப்பதாகவும் அவ்விலாக்காவின் தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிசாம் முகமது தெரிவித்துள்ளார். மிகவும் ஆழமான வெள்ள பேரிடர் நிர்வாக சோதனை பயிற்சியும் அத்திட்டத்தில் அடங்கும் என்று அவர் கூறியுள்ளார். எதிர்பார்த்திராத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வெள்ளம் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் நிலவுகின்றன. நாட்டை இம்முறை சூழ்ந்திருக்கும் வடகிழக்கு பருவமழையின் போது நாடு இதுவரை கண்டிராத அளவுக்கு மிக மோசமான வெள்ளம் ஏற்படக்கூடிய சாத்தியங்களும் இருக்கின்றன. ஆதலால் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள நடவடிக்கை செயல்பாட்டு மையங்களில் உள்ள வெள்ள நடவடிக்கை அறைகளும் முழு செயல்பாட்டில் வைக்கப்பட்டிருப்பது உட்பட தீயணைப்பு படையினரால் பல்வேறு தீவிர முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான தயார் நிலையாக நாட்டில் வெள்ளம் ஏற்படக்கூடிய மொத்தம் 4,619 பகுதிகள் அடையாளம் காணப்பட்டு விட்டதாகவும் இதற்கு முன்னர் தகவல் சாதனங்களில் செய்திகள் வெளியாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. வீட்டுக்காவல் சட்டத்தை அமல்படுத்தும் பரிந்துரையை தீர ஆராய்ந்த பிறகே அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும், அச்சட்டம் ஆக்ககரமான முறையில் அமல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய இது உதவும் என்றும் தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் உசேன் நேற்று வலியுறுத்தினார். இதில் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியது மக்களின் நலனும் பாதுகாப்பும் ஆகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரத்தில் உள்துறை அமைச்சுக்கும் சிறைச்சாலை துறைக்கும் போலீசாரால் முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் நடைபெறும் கருத்து கேட்பு கூட்டத்தில் போலீசார் தேவையான பரிந்துரைகளையும் மாற்று கருத்துகளையும் முன்வைப்பார்கள் என்று ரசாருடின் தெரிவித்தார். தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் நாள்தோறும் சுங்கைகலோக் ஆற்றை தாண்டி வந்து மலேசியாவில் உள்ள பள்ளிகளில் படித்து வருகின்றனர் எனும் தகவல் குறித்து கல்வி அமைச்சு விசாரணை நடத்தும் என்று அமைச்சர் ஃபாத்தினா சிடேக் நேற்று தெரிவித்துள்ளார். இம்மாணவர்கள் மலேசியர்களாக இருக்கும் பட்சத்தில் இதுபோன்று நடக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் தெரிவித்தார். மலேசியா தனது குடிமக்களுக்கு தேவையான அனைத்து கல்வி வசதிகளையும் வழங்கி வருவதே இதற்கு காரணம் என்று கல்வி அமைச்சர் ஃபாத்தினா சிடேக் குறிப்பிட்டுள்ளார். அம்மாணவர்கள் மலேசியர்களின் குழந்தைகளாக இருக்கும் நிலையில் ஆற்றை தாண்டி வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் மலேசிய பள்ளிகளிலேயே படித்துக் கொள்ளலாம் என்று செய்தியாளர்கள் மத்தியில் அவர் தெரிவித்தார். செஷன்ஸ் நீதிமன்றத்தில் முன்னாள் நிதியமைச்சர் டைம் ஜைனுடீனுக்கு எதிராக நடைபெற்று வரும் வழக்கை இடையிலேயே நிறுத்த வேண்டாம் என்று சட்டத்துறை தலைவரையும் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC-யையும் அவரின் துணைவியார் நைமா காலித் வலியுறுத்தியுள்ளார். சொத்துக்களை அறிவிக்க தவறிய குற்றச்சாட்டின் பேரில் டைமுக்கு எதிராக நடைபெற்று வரும் வழக்கு விசாரணை இறுதி வரை தொடர வேண்டும் என்பதே அவரின் விருப்பமாகும் என்று நைமா கூறினார். குற்றச்சாட்டை மீட்டுக் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை என்றும், அவ்வாறு செய்யும்படி தாங்கள் கேட்டுக் கொள்ளப் போவதில்லை என்றும் அறிக்கை வழி அவர் தெரிவித்துள்ளார். டைமுக்கு எதிராக தொடர்ந்து அவதூறுகளை கூறி வந்த பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம்
அதற்கு பொறுப்பேற்க தேவையில்லாத சூழ்நிலையை டைமின் மரணம் உருவாக்கிவிட்டதாக அவர் கூறினார். புக்கிட் ஜாலில் நெடுஞ்சாலையில் கடந்த வெள்ளிக்கிழமை 7 வயது சிறுமி ஒருவர் மரணமடையும் அளவுக்கு தமது காரை மிக வேகமாக ஓட்டியதாக இந்திய வர்த்தகர் ஒருவருக்கு எதிராக கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நேற்று குற்றம் சுமத்தப்பட்டது. கை தொலைபேசி கடை உரிமையாளரான 31 வயது பி குகன்ராஜ் என்ற அந்த காரோட்டி மஜிஸ்ட்ரேட் ஹனீஃபா அரீஃபின் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட பின்னர் அதை மறுத்து விசாரணை கோரியதாக பிரித்தார் ஹரியான் செய்தி வெளியிட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 50,000 வெள்ளி அபராதம் மற்றும் 5 முதல் 10 ஆண்டுகள் வரைக்குமான சிறை தண்டனை விதிக்கப்படலாம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.